ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரி. ஆனால் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி தக்காளி பியூரி சேர்த்து நம்ம இன்றைக்கி பூரி செய்ய போகிறோம். மொதல் அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 தக்காளி எடுத்து சுடுதண்ணியில் போட்டு அது தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் ஜீரகம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இந்து உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 கப் ரவை, 2 கப் கோதுமை மாவு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா, சீரகம், அப்புறம் தேவையான அளவு உப்பு. அப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி விழுதோட மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகம், உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து ரவை சேர்த்துக்கலாம். ரவை நம்ம எதுக்கு சேர்க்குறோம்னா பூரி நல்லா பஃப்னு ரொம்ப நேரத்துக்கு முருகலாகவே இருக்கும். நம்ம ரவை சேர்க்காட்டின்னா பூரி கொஞ்சம் நமத்து போன மாதிரி ஆயிரும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. அதுக்காக தான் நம்ம ரவை சேர்க்குறோம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கோதுமை மாவு சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சுக்கோங்க. அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளி பியூரி சேர்த்துருக்கோம். ஏன்னா பூரிக்கு எப்போயுமே மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அப்புறம் தான் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு தான் ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும். இதுக்கு கொஞ்சம் நம்ம டைட்டாக தான் மாவு பிசையணும். அதனால் பிசைஞ்சுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி தெளித்து மாவு தேய்ச்சிக்கோங்க. தண்ணியே சேர்க்கல. நம்ம சேர்த்து தக்காளி பியூரியே போதுமான அளவு இருந்துச்சு. அதனால் நீங்கள் தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவைப்படாது. இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சின்ன சின்னதாக உருட்டி பூரியாக போட்டு எடுத்துடலாம். எண்ணெயில் போட்டு பிசைஞ்ச மாவு எல்லாத்தையும் பூரியாக திரட்டி வச்சுட்டேன். இப்போ வாங்க நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பொரித்து எடுத்துடலாம். இப்படியே எல்லா பூரியவும் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். நம்மளோட தக்காளி பூரி சூடாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி அட்டகாசமாக இருக்குங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.